இந்த 2026 தமிழ்நாடு எலெக்ஷன்ஸில் வந்து யாருக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட கணிப்பு என்னவா இருக்குது சார்? ஸ்டாலினுடைய ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி, எடப்பாடிக்கு வந்து கன்னிராசி, விஜய் வந்து கடகராசி, சீமான் அவரும் கடகராசி தான் வர்றாரு. ஆனால் சிக்கல் எங்கே வருதுன்னா குரு அவருக்கு 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சனி இருக்கார். ஸோ இந்த காம்பினேஷன் அவரை வந்து அதிகப்படியான பிரபலமுள்ள ஒரு நபராக மாற்றி அவரை தான் உட்கார வைக்கும். இருந்தாலும் தலைமை பதவியில் போயிட்டு உட்காரணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். நான் நிறைய தலைவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டேன். இந்த முறை நிற்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே ராசிக்காரங்க 2 தொகுதியில் நிற்பாங்க. இந்த பக்கம் டிஎம்கேல ஒருத்தர் நிற்கிறாருன்னா அந்த பக்கம் அதிமுக 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடகராசி பூச நட்சத்திரம்னா 2 பேரும் ஒரே மாதிரி நிற்பாங்க. யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியல, அவ்வளோ டஃப்பாக இருக்குது. ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திரு சக்திதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். ஆஸ்ட்ரோ தமிழ் அனைவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே வந்து பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கும். ஏன்னா எலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நடக்க போகுது. ஸோ ஒரு நாளுமே எலெக்ஷன்ஸோட அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்கு ஆன்சர் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி ஜோதிடத்தில் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து துல்லியமாக வந்து கணிக்க முடியும். அதே மாதிரி எலெக்ஷன்ஸ்லேயுமே வந்து கணிக்க முடியும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக வந்து அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2026 தமிழ்நாடு எலெக்ஷன்ஸில் வந்து யாருக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட கணிப்பு என்னவா இருக்குது சார்? நம்ம 2026 இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினுடைய ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி, எடப்பாடிக்கு வந்து கன்னிராசி. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே தான் உண்மையான போட்டியே நடக்குது. விஜய் வந்து கடகராசி, சீமான் வந்து அவரும் கடகராசியில் தான் வர்றாரு. ஆனால் சிக்கல் எங்கே வருதுன்னா ஜாதக ரீதியாக ஓரளவுக்கு சூட் ஆனாலும் கூட களத்தில் அவங்க வேலை செய்கிறத பொறுத்து சில விஷயங்கள் மாறுது. அப்புறம் அந்த கட்சியுடைய தன்மைகள், அந்த கட்சிக்கு மக்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்கு, இவ்வளவு நாள் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இது எல்லாத்தையும் அனுசரித்து தான் வருது. இருந்தாலும் தலைமை பதவியில் போயிட்டு உட்காரணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். அதுக்கு ரொம்ப அதிக அளவில் சப்போர்ட் பண்ணுறது பழனிசாமி அவருடைய ஜாதகத்துக்கு தான் வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணுது. காரணம் அவர் கன்னிராசியாக இருக்கார். இன்றைக்கி வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற குரு ஒரு மாதத்தில் ஜூன் மாதத்தில் பெயர்ச்சி ஆக போகிறாரு. குரு பெயர்ச்சிக்கு முன்னாடியே 2 மாதத்துக்கு முன்னாடியே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த அடிப்படையில் குரு அவருக்கு 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சனி இருக்கார். ஸோ இந்த காம்பினேஷன் அவரை வந்து அதிகப்படியான பிரபலமுள்ள ஒரு நபராக மாற்றி அவரை தான் உட்கார வைக்கும். இப்போ ஸ்டாலின் சாருக்கு பார்த்திங்கன்னா சிம்ம ராசி, அவருக்கு வந்து இப்போ ராசி மேலேயே வந்து கேது போய்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் அஷ்டம சனி நடக்குது. குரு 12ஆம் இடத்துக்கு போக போகுது. இது வந்து அவ்வளோ ஒரு நல்ல அமைப்பாக வந்து காட்டலை. ஆனால் எப்படி பார்த்தாலும் இது ஒரு சிக்கலான ஒரு அமைப்புன்னு மட்டும் காட்டுது. ஸோ இந்த சிக்கலான அமைப்பு போராடி ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் காட்டுதே தவிர ஈஸியாக வந்து கையில் கிடச்சிரும் அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி நம்ம டிவிகே விஜய் அவருடைய ஜாதகம் பார்த்தாலும் அது நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் அவருக்கு அந்த காலம் வந்து கூடி வரல, அதுக்குரிய தசாபுத்தி அமைப்பும் செட் ஆகி வரல. ஆனால் அவர் வந்து புதுசாக வந்தவர் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் இப்போ வந்து அமையப்போகுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபஸ்ட்டு வந்த உடனே 10-20% வரைக்குமே ஓட்டு வாங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. விஜய்யுடைய ஜாதகத்துப்படி அவர் அதை அடைய மாட்டார் அப்படின்னாலும் களத்தை வந்து குழப்பி விடுற வேலையை அவர் வந்து கரெக்டாக செய்வார். யார் ஜெயிப்பாங்களோ அவங்க தோக்க வைக்கிறது, யார் தோப்பாங்களோ அவங்கள ஜெயிக்க வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு கேம் சேஞ்சராக வந்து விஜய் இருப்பார். ஜாதகம் ஒத்து வரலன்றதை விட ஜாதகம் கொஞ்சம் குழப்பம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறது வந்து விஜய் சாரோட ஜாதகத்துலேருந்தே தெரியுது. இது ரிசல்ட் வரும்போது நாம் சொன்ன இந்த ப்ரெடிக்ஷன் எவ்வளோ தூரம் ஒத்து வருது அப்படிங்கிறது ஆஸ்ட்ரோ தமிழ் நேயர்கள் எல்லாருமே பார்த்து வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஜோதிடத்தில் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கும் பொழுது கிரக நிலைகள் அந்த அன்னைக்கு வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க சார்? எலெக்ஷன் டே அன்னைக்கும் ரிசல்ட் வர அன்னைக்கும் கிரக சூழ்நிலைகள் வந்து யாருக்கு ஃபேவரபுளாக இருக்கும்? நீங்கள் வந்து எலெக்ஷன் டே ஒன்று கேட்குறீங்க, இன்னொன்று ரிசல்ட் டே ஒன்று கேட்குறீங்க. இதை ரெண்டையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் எதை நோக்கி போக போகிறீங்க அப்படிங்கிறத அந்த 2 நாள் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சில கிரக மாற்றங்களும் காட்டும். அந்த கிரக மாற்றங்கள் காட்டும்போது என்ன சொல்லுதுன்னா, பழனிசாமி அவர்களுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு வர்றாரு அந்த குரு. அந்த குரு 11ஆம் இடத்துக்கு வந்து அவரை அந்த ஒரு வருஷத்துக்கே வந்து ஒரு ராஜாவாட்டம் வைக்கணும் அப்படின்னுட்டா
அவருக்கு அந்த பதவியை கொடுத்தா தான் ராஜாவாட்ட வைக்க முடியும். ஓகே. ஸோ பழனிசாமி அவர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அவருக்கு அது ஈஸியாக அமைஞ்சிடாது. இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற சனி மக்கள் செல்வாக்கு அதிகப்படுத்தி கொடுத்தாலும் அதை அடையும் போது சில கோளாறுகளை கொடுக்கும். இல்லைன்னா கொடுத்து கெடுக்கிற அமைப்பு வந்துடும். அவர் ஆட்சி அமைச்சிருவார், ஆனால் அது ஒரு தொங்கு சபையாக இருக்கும். அப்போ வெளியே இருக்கிறவங்களுடைய ஆதரவை வாங்கி தான் செய்வார். அந்த வெளியிருந்து ஆதரவு கொடுத்த நபர்கள் எப்போவுமே தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை வந்து கொடுத்து கெடுக்கிற அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு சரியானது அப்படின்னு சொன்னால் அது வந்து பழனிசாமி சாருக்கு தான் இருக்குது. ஸோ பழனிசாமி சார் தான் பெரும்பாலும் வருவதற்கான வாய்ப்பு. அது ஒரு சட்டசபை வந்து ஒரு தொங்கு சட்டசபை. இல்லைன்னா இந்த லாஸ்ட் மினிட்ல ஜெயிக்கிற மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக ஜெயிக்கிற மாதிரி தான் வரும். ரொம்ப அதாவது இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷம் ஜெயிக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. கிளியர் ஷாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெயிக்கிற வாய்ப்பு ஸ்டாலின் சாருக்கும் இல்லை, பழனிசாமி சாருக்கும் இல்லை. எலெக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அந்த எலெக்ஷன் டைமில் இந்த கட்சி தான் ஜெயிக்கும், இந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும், யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஆண்டு இந்த 2026 வந்து மக்கள் மத்தியில் வந்து எலெக்ஷன்ஸ் பற்றி பேசுகிற அளவுக்கு நிறைய இது இருக்குது. ஸோ அது மீடியாவும் ஒரு காரணம் இருக்கலாம் மோஸ்ட்லி. ஸோ ஜோதிட ரீதியாக இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த 2026 மட்டும் முக்கியமானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது எதனால்? 2026 முக்கியமான வாய்ப்பாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு விஜய் தான், டிவிகே விஜய் தான். அவருடைய வரவு தான் வந்து எல்லா அரசியல் தலைவர்களையும் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு வேலை செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருச்சு. நான் நிறைய தலைவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டேன். இந்த முறை நிற்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே ராசிக்காரங்க 2 தொகுதியில் நிற்பாங்க. இந்த பக்கம் டிஎம்கேல ஒருத்தர் நிற்கிறாருன்னா அந்த பக்கம் அதிமுக ஒருத்தர் 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடகராசி பூச நட்சத்திரம்னா 2 பேரும் ஒரே மாதிரி நிற்பாங்க. யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியல, அவ்வளோ டஃப்பாக இருக்குது. நிறைய இடங்கள்ல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் பார்க்க முடியுது. சிலர் வந்து விருச்சிக ராசி நிற்கிறாங்க, சில இடங்களில் வந்து தனுசு ராசி. ஆனாலும் வந்து குறிப்பாக வந்து கும்பத்தில் சதய நட்சத்திரத்தில் நிற்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. கன்னி ராசிக்காரங்களும் ஜாஸ்தியாக இருக்காங்க. இது என்னென்னா கிரகம் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும் நிற்கிற மாதிரி செட் பண்ணிருச்சு, ஆப்பனண்ட்டும் அதே மாதிரி ஆளுங்களை கொடுத்துருச்சு. 2 பேரும் வந்து போராட்டத்தில் பெரிய போராட்டத்தை வந்து அனுபவிச்சு தான் இதை ஜெயிக்கணும்னு வருது. இந்த விஷயம் மொத்தமும் வந்து பூதாகரமாக போய் இந்த எலெக்ஷனை ரொம்ப எதிர்பார்க்கறதுக்கு காரணம் டிவிகே விஜய். அவர் உள்ளே வந்ததுனால மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து, அதாவது மாற்றத்தை தேடுற மக்களுக்கும் சரி, நான் இவ்வளவு நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த என் தலைவன் வந்துட்டான் அப்படின்னு ஒரு கூட்டம், இந்த 2 திராவிட கட்சிகளுமே இல்லாமல் ஒரு ஆட்சி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு கூட்டம், இப்படி இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி வந்துருச்சு. ஆனால் இது வந்து ஓட்டெல்லாம் மாறி விஜய் சார் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது வந்து சந்தேகம்தான். இருந்தாலும் இப்போ நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்களே கூட வந்து நிறைய பேர் இந்த எலெக்ஷன் ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும், எப்படியும் அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அப்போ விஜய் வந்து ஒரு கேம் சேஞ்சர், கேம் ஸ்பாய்லர் அப்படி தான் எடுக்க முடியும். பழனிசாமி சாருக்கு தான் அதிக வாய்ப்பு, மீடியாவோட கவரேஜ் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே சார். ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது நீங்கள் எப்படி கணிச்சு சொல்கிறீங்க சார்? எலெக்ஷன்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸை வந்து இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோதிட ரீதியாக நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க? 2 ஆப்ஷனுங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஒரு கிளைண்ட்டுங்க, அவங்க வந்து அரசியல் தலைவர்களாகவே இருக்காங்க. சிலரெல்லாம் வந்து தலைமை கழகத்தில் சில பெரிய இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்க மூலிமா வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த் மட்டும் வாங்கிட்டோம். அப்புறம் சிலருக்குடைய ஜாதகமெல்லாம் வாங்கினோம், அதை வச்சு ஒரு கணிப்பு கொண்டு வந்துட்டோம். சில இடங்களில் வந்து எனக்கு குழப்பமாக இருந்த இடங்களில் என்ன பண்ணிட்டோம்னா பிரசன்னம் போட்டோம். பிரசன்னத்தை போட்டு பிரசன்னம் மூலிமா என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது நிறைய இடங்களில் வந்து எடப்பாடி பழனிசாமி சார் அவருக்கு தான் வந்து வாய்ப்பு காட்டுது. ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தொகுதி வாரியாக வந்து நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணதாக வந்து கேள்விப்பட்டோம். ஸோ அதற்குண்டான ஒர்க் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் தான். ஆனால் வந்து அந்த எலெக்ஷன் முடிவு அந்த காலகட்டத்தில் தான் வந்து அது தெரிய வரும். ஸோ இந்த மாதிரியான கணிப்புகள்லாம் நீங்கள் வந்து எப்படி பண்ணியிருக்கீங்க சார்? நிறைய போராட்டம் தாங்க, பயங்கரமான வேலை. டேட்டாஸ் எடுக்கணும், டேட்டாஸை கிராஸ் வெரிஃபை பண்ணணும். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வேறு சில ஜோதிடர்கள், என்னுடைய நண்பர்கள், அவங்கக்கிட்டலாம் வந்து இந்த தொகுதியிலேருந்து இந்த மாதிரி இவருடைய இது வந்திருக்குது, இது கரெக்டாக அப்படின்றத கிராஸ் வெரிஃபை பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 234 தொகுதியிலேருந்து கிடைச்ச டேட்டாஸை கிராஸ் வெரிஃபைன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் செஞ்சு அதில் எனக்கு டவுட் வந்தது எல்லாத்தையும், ஏன்னா எல்லா ஊர்லேயும் ஜோதிடர்கள் இருக்காங்க, அந்த எல்லா ஊர் ஜோதிடர்களுக்கும் லோக்கலில் இருக்கிற ஆளுடைய ஜாதகம் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ நாம் வந்து எனக்கு இந்த டேட்டா வந்திருக்கு, இது கரெக்டாக அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இல்லை அப்படின்றது அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ஷன் மெத்தடு. அதுக்கு இல்லாமல் சம்மந்தப்பட்ட சில கட்சி ஆளுங்கிட்டதே வந்து நம்ம கேட்டோம், அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் தகவல்கள் கிடைச்சது. இது 2 தான் மெயினானது. அது இல்லாமல் இதை போட்டு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்குன்னு வச்சிங்களேன்.
இது ஒரு 20 நாளாக இந்த ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மறுபடியும் மாற்றி ஹோம்ஒர்க் பண்ணி இது வருமா அது வருமானு பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது பெரிய வேலை தான். ஒரு 20 நாள் இதுக்குன்னே ஃபுல் டெடிகேட் பண்ணி நம்ம எடுத்துருக்குறோம். எப்படி எடுத்துருக்குறோன்னா, மாவட்டத்துக்கு எத்தனை தொகுதிகள், அந்த தொகுதியில் எத்தனை வேட்பாளர்கள் நிற்கிறாங்க, அவங்களுடைய குடும்ப ஜாதகம், சிலர்தெல்லாம் வந்து சொந்த ஜாதகம் மட்டும், இப்படி ஃபுல் டீட்டெயில்ஸ் 4 பேருடைய ஜாதகத்துக்கும் ஒட்டுக்காக வச்சு தசாபதிகள் எப்படி நடக்குதுன்னு பார்த்து அதன் மூலமாக தான் இந்த ப்ரெடிக்ஷனை எடுத்தோம். நிறைய வேலை செஞ்சுருக்கேன். ஏன்னா இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் வந்து மிக அதிகமாக இருக்குது. ஸோ யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஸோ எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னும் சில நாட்களில் வந்து தெரிய போகுது. ஸோ உங்களோட கணிப்பு வந்து இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டுமே வந்து ஒன்றா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சார். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பேசலாம். அது வரைக்கும் நன்றி. நன்றி.